எல்லா மதத்திலும் மந்திரங்கள் இருக்கிறது. மந்திரங்கள் இல்லாத மதமே உலகத்தில் கிடையாது. மந்திரங்களை எல்லா மதத்தினரும் ஜபிக்கிறாங்க. ஆனால் இறைவனை அடைஞ்சாங்களான்னா அடைய முடியாது. ஏன்னா மந்திரம்ன்றது எதுக்காக சொல்லப்படுறதுன்னா மனம் அலையாமல் கட்டுக்குள்ளே நிற்கிறதுக்கு தான் மந்திரம் உபயோகப்படுமே தவிர கடவுளை அடையிறதுக்கு இல்லை. இதனால்தான் ரொம்ப அழகாக சொன்னார் பட்டினத்தார், ஐயா இந்த யோகங்கள்லாம் செய்கிறியே இதனால் கடவுளை அடைவானா? இல்லைப்பா, அடைய முடியாது. அப்படி அடைய முடியாத ஏன் இந்த யோகத்தெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னும் போது உன் மனம் கட்டுப்படுறதுக்கு நீ செய்தாகணும். மனம் கட்டுப்பட்டால்தான் கடவுளை அடைய முடியும் அப்படின்றதுக்கு தான் அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொன்று கண்டேன் வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியதுன்னாரு. அப்படி இருக்கு நம்பா. இதெல்லாம் மனம் அடங்கினாதான் இறைவன் உன்னோல குடிகொள்ளுவான். அப்போ மனம் அடக்கிறதுக்கு மந்திரம் தேவை. இதனால தான் அகஸ்தியர் ரொம்ப அழகாக சொன்னார், மனம் செம்மையாவனம்பா. மனம் செம்மையானாதான் நீ இறைவனை அடைய முடியுன்றதுக்கு. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனம் அது செம்மையானால் மூச்சை அடக்க வேண்டாம். மனம் அது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம். மனம் அது செம்மையானால் மந்திரம் எல்லாம் செம்மையாமேன்னாரு. அப்போ இந்த மந்திரங்கள்லாம் எதற்காக சொல்லப்படுறதுன்னா மனம் செம்மையாக்கிறதுக்காக. மனம் செம்மையானா இறைவனை காணலாம். ஆனால் மனிதனுக்கு மனம் செம்மையாகிறதே கிடையாது. ஏன்னா மந்திரம்ன்றது ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ செய்துட்டு பழையபடியாக உலக வாழ்க்கைக்கு வரும்போது அந்த மந்திரமே மறந்து போதுங்க. அதனால் மந்திரம்ன்றது தொடர்ச்சியாக செய்யக்கூடியதுதான் மனம் எந்திரம். தொடர்ச்சியாக இருக்கணும். அது தொடர்ச்சியாக இருக்கும்போது உன் மனம் உனக்குள்ளே கட்டுப்படும். இறைவனை நீ காணலான்றதுக்காக தான் அதை வச்சிருக்குதே தவிர மந்திரத்தால் இறைவனை காணன்னா ஒவ்வொரு வேத நூல்லையும் மந்திரம் இருக்குது. அதை கண்டவெல்லாம் கடவுளை அடைஞ்சிருப்பான், யாராலையும் அடைய முடியல. ஏன்? மந்திரத்தால் அடையிறதில்லை. மந்திரத்தால் மனத்தை அடக்கணும். மனம் அடக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வழி.